தனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரொம்ப வருஷமும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவு நாள் கிடைக்காமலே இருந்தது. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த ப்ராஜெக்ட் ஆனது கிடைக்கும். அதே மாதிரி கைவிட்டு போன சொத்துக்கள் கிடைக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு, சோ சொத்துக்கள் நம்மளை விட்டு கையை விட்டு போய் சோ இந்த சொத்து இப்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சொத்து கிடைக்கும். 4வது வீட்டுல சுபபலம் அடையக்கூடிய கிரகத்தினால எவ்வளவு பெரிய யோகம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு, மண், மனை, பொன், பொருள், ஆஸ்தி, சம்பத்து முதலியவை சேரும். சம்பத்து அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்திர சந்தான விருத்தியை தான் சொல்லணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் சந்தானம், ஆண் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடியது. சில பேருக்கு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு சுபபலம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப பிறக்கக்கூடியதுதான் ஆண் வாரிசு, அடுத்து கிடைக்கக்கூடியது ஆண் வாரிசு, இவ்வளவுதான் விஷயம். சோ அதுக்காண்டி நான் நிறைய